ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து, இந்த தீக்கா கதைகளுக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. இவங்கதான் பெரியார் மண்ணு கடையில விக்குது பண்ணுன்னு சொல்லுவாங்க. பெரியார் மண்ணு, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, சுதந்திரமா வாழு, சுதந்திரமா பண்ணு, சுதந்திரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த டைம்ல ஏன் போனாங்கன்னு கேக்குறீங்களே, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான கேடுகட்ட சொசைட்டி இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா குற்றம் பண்ணவன சொல்றது இல்ல, அந்த குற்றத்துக்கு அந்த நிக்கிறாங்களா அவங்கள, அதாவது பெண்களை உடனே அவங்கள ரொம்ப கேவலமான ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது. இப்ப ஒரு விஷயம் நல்லா கேக்குறேன். ஏன்னா இந்த கோயம்புத்தூர் விஷயத்துல நிறைய கமெண்ட்ல ஏன் அந்த பொண்ணு நைட்டு போய் நின்றுச்சு, 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே. ஒரு பொண்ணு ஒரு நைட்டு 11 மணிக்கு போய் ஒரு இடத்துல நிக்க முடியல, ஒரு ஸ்டேட்ல நின்று பேச முடியல, இல்ல ஒரு காடுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அது புதரும் நீங்க நினைக்கிறீங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நிக்க முடியலன்னு சொன்னாலே அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய அவமானம். ஏன்னா இங்க இருக்கிற ஆண்கள் தலை குனியணும். நான் எல்லார்கிட்டையும் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், இதே உன் அம்மாவா இருந்தா, இல்ல உன் தங்கச்சி, இல்ல உன் அக்கா, இல்ல உன் சித்தி, இல்ல உன் அத்தை, இதுல யாராவது ஒருத்தங்க யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன வலி வலிக்குதோ அதே வழிதான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் இருக்கணும். ஏன்னா அவங்கள நம்மளோட சகோதரியா தான் பார்க்கணும். அதை விட்டு இத ஒரு பெரிய விவாத மேடையா கொண்டு போற அந்த பொண்ணோட வழியை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அது ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு எவ்வளவு நாட்களாக, எவ்வளவு வருஷங்களாக தெரியுமா உங்களுக்கு? யாராவது பக்கத்துல நின்றாலே அந்த பொண்ணுக்கு ஷிவர் ஆகுது தெரியுமா? நான் பாத்திருக்கேன். நான் போய் அவங்களுக்கு எல்லாம் போய் நிறைய இடத்துல சில பேருக்கு கவுன்சிலிங் உட்கார்ந்து பேசும்போது அவங்க எவ்வளவு ஷிவர் ஆவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த விட்டுட்டு நீங்க எல்லாருமே கொண்டு போய் அந்த பொண்ணை மட்டும் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் என்ன மனுஷங்கடா? நீங்க எல்லாம் நாளைக்கு இது உங்க வீட்டுல நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வலிக்குது. இது இனிமேல் நடக்க கூடாது நம்ம நினைக்கிறத தவிர்த்து இத இன்னும் ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போதும் ஒவ்வொரு வாட்டி அந்த பொண்ணுங்களை மட்டும் ஃப்ரேம் பண்றீங்கன்னா என்ன சொசைட்டி இது?